Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Good morning, everybody. காலை வணக்கம் ஒவ்வொருக்கும். So, actually, this happened in 2 weeks ago. 2 வாரத்துக்கு முன்ன இந்த காரியம் நடந்ததா? 2 Sundays ago. 2 ஞாயிற்றுக்கிழமை முன்ன. So, 2 Sundays ago, you can notice that I didn't came to church. நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல. Because I got a new job. I'm working in a hotel in Kota Damansara. Kota Damansaraல ஒரு ஹோட்டல்ல ஒரு புது வேலை எனக்கு கிடைச்சது. So basically the work is working in a hotel, like you work night shift. I work night shift. ராத்திரி இரவுல தான் என்னுடைய வேலை இருக்கிறது. I work around like I start at 6 in the evening till 8 in the morning. So 6 மணிக்கு மாலையில சாயங்காலத்துல காலையில 8 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கிறது. Yeah. So basically like 14 hours work. 14 மணி நேரம் எனக்கு நான் வேலை செய்யணும். And then while working, so that's the first time in my, not say in my life, I working night shift. I worked that before, night shift. நான் அந்த மாதிரி இரவுல நான் வேலை செஞ்சிருக்கேன். அது முதல் தடவை நான் ராத்திரி வேலை செஞ்சது இல்ல. So Saturday evening I'm going to work. சனிக்கிழமை சாயங்காலத்துல வேலைக்கு போற வேலையில. And then Sunday morning I should coming back home. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் வீட்டுக்கு வரணும். So in that day I was so tired because the first time working night shift. முதல் நேரம் நைட் ஷிஃப்ட் வேலை செய்ய ரொம்ப கலப்பாக இருந்தது, டயர்டாக இருந்தது. So yeah, that's why I never come to church. I was like giving a reason, I can say, giving a reason. So I'm tired. நான் டயர்டா இருக்கிறேன், அதனால நான் சர்ச்சுக்கு வரல. நான் சாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். And then I have felt in my heart little bit heavy. Like I said, I was praying, I'm sorry God, like I'm praying in that time. நான் என் மனசுல ரொம்ப பாரமாக இருந்து, நான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் அந்த மாதிரி உள்ளத்துல ஒரு பாரமாக இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருன்னு கேட்டேன். And that's happened on a Sunday evening. சாயங்காலம், அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அது நடந்தது. So while I'm praying, I hear very loud audibly voice. That's my first time I'm hearing in spiritually voice. ஒரு ஆவியின் உலகத்துல ஒரு சத்தமாக ஒரு குரல் கேட்டது. அதான் முதல் தரம் எனக்கு கேட்டது. It's a very harsh, crisp, a very harsh voice. அது ஒரு கடினமான ஒரு குரலாக இருந்தது. It says like, that's not an excuse for you. அது உனக்கு சாக்கு இல்ல, அது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லன்னு அந்த குரல் சொன்னதா. And yeah, I think okay, that's a real deal for me. I think that's a real deal. Okay, it means business. அந்த குரல் என்ன, அது உண்மையாகவே எனக்கு ஒரு கருத்தாக இருந்தது. அது ஒரு உண்மைன்னு சொல்ல வருகிறேன். அந்த குரல் என்கிட்ட அது பேசுற வேலையில. So while I'm praying that, and I was praying that, then the voice said it's not an excuse. And then at the same time, அந்த நேரத்திலயும் அந்த குரல் அது உனக்கு எக்ஸ்கியூஸே இல்லன்னு சொன்னாரு. I heard the voice like talking to me like a friend. After that, அதுக்கு பிறகு கடிதமாக பேசின பிறகு ஒரு நண்பர் போக அந்த குரல் என்கிட்ட பேச ஆரம்பித்தாரு. Then he says, look, I give you a job. When you pray for a job, because I said I lost my job in the ship line. Not say I lost my job. They put me under unpaid leave. ஓகே, அது கப்பல்ல வேலை செய்யறாரு. அந்த கப்பல்ல இப்ப இந்த கோவிட்னால அன்பெய்ட் லீவ், சம்பளம் இல்லாம இருக்கிறாரு. அதனால அந்த வேலை இல்லாத சமயத்துல அந்த குரல் சொல்றது, நான் உனக்கு வேலை கேட்டா நான் வேலை கொடுத்துருக்கிறேன். Okay, so when you pray for a job, I get a job, and the salary was okay, was good, and then it says you're supposed to come to church, but now you turn your back on me. அந்த குரல் சொன்னது, உனக்கு வேலை கேட்ட நான் வேலை கொடுத்தேன், அந்த சம்பளமும் பரவாயில்ல, நல்ல சம்பளம் தான். ஆனா நீ உன் பொறுப்பு சபைக்கு போகணும், நீ சபைக்கு போகாம உன் முதுகை என்கிட்ட திருப்பிட்டேன்னு அந்த குரல் சொன்னது. Yeah, and I was really how to say, I really repent that time. I really repent, and I say I'm really sorry,
I said, Lord, this is my first time working night shift. Please forgive me. நான் வந்து மனம் திரும்பி ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இப்போ இதுதான் முதல் தரம் நான் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா. And then in the same time I said, okay, the timing was, I finishing 8 o'clock, Sunday 8 o'clock in the morning. So if I took MRT plus I need to change to LRT line, I need to come here, it will take maybe 9:30, 1.5 hour or maybe 1 hour 45 minutes. 8 மணிக்கு வேலை முடிஞ்சு LRT MRT எடுத்து இங்கே வர்றதுக்குள்ள 1.5 மணி நேரம் எடுத்துரும் அது வர்றதுக்கு. So in that time I was think again, oh maybe I'm going to miss the church, maybe I'm not going to church. I tried to give another excuse. அப்போ நான் அந்த நேரத்தில் நான் யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில் இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சா, நான் கொஞ்சம் சர்ச்சை மிஸ் பண்ண போகிறேனே, நான் இன்னொரு என்ன எக்ஸ்கியூஸ் என்ன கொடுக்கலாம். Maybe I'm not coming to church again. நான் திருப்பி சர்ச்சுக்கு வர மாட்டேனா. Okay, சாக்கு போக்கு. Yes. And then the Lord revealed me, hey look, I mean he's not revealed me, he talked to me basically. அவர் என்கிட்ட பேசினார். அப்புறம் நீ பாரு, I have blessed you a motorcycle. நான் உனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுத்திருக்கிறேன். Because the motorcycle I usually don't bring to church, I won't go nearby. That's my, I can say my vacation bike. அவருக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அது கிட்ட பயணத்துக்கு போக மாட்டாரு, அது வந்து சபைக்கு கொண்டு வர மாட்டாரு, அது தூரத்துக்கு போகிறது, அது தெரியாதவங்களுக்கு வந்து அது ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் அது. Yeah, so he said, use that, I mean use your riches to honor me. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு நான் கொடுத்த செல்வாக்க வைத்து என்னைய கனப்படுத்துன்னு சொன்னாரு. Put me first in everything what you do. என்னைய வந்து எல்லாத்திலயும் முதல் இடத்துல வையின்னு சொன்னாரா. Because all the good things come from him. எல்லா நன்மையும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. So that's why you might be noticed last week I bring my bike. அப்ப நீங்க போன வாரம் பாத்திருக்கீங்க, என் பைக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன். So doesn't matter God bless you a Ferrari or Lamborghini, just bring it if you need to use for the ministry. Okay, ஆண்டவர் ஃபெராரி கொடுத்தாலும் லம்போகினியை கொடுத்தாலும் எல்லாமே ஆண்டவருக்கு பயன்படுத்துறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. Yeah, so that's the first thing that I encounter, first time I hear the voice. அப்ப அந்த குரல் கேட்கறது அதுதான் முதல் காரியத்தை எனக்கு வந்தது. So the same night, Sunday night, I'm working night shift. So in that hotel I have my own couch, pillow to sleep. நான் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இலைப்பாறுதல் எடுக்கிறதுக்கு ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த அங்கே ஒரு எல்லாம் என்ன இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது. So in that time, I mean after 12 you just lock the door, you lock the hotel door. If any guest come or customer come, there is a bell to ring. ஓகே, நாம் 12 மணிக்கு வந்த பிறகு அந்த கதவை பூட்டிட்டு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்களா, உள்ளுக்கு வரவங்க வந்தா ஒரு பெல் இருக்கு, அந்த பெல் அடித்தா நம்ம திறந்து விடுவோம். Okay, so that time there's nobody coming in. அந்த வேளையில யாரும் வரல. So I decided to go and take some nap or sleep. Maybe I can wake up at 4 or 5 o'clock in the morning. நான் கொஞ்ச நேரம் படுக்கலாம், எதுக்கோ 4 5 மணிக்கு நான் எந்திரிக்கலாம்னு போய் படுக்க தீர்மானம் எடுத்தேன். So before I sleep, I pray on the couch, I pray on the pillow, you know, like sanctify in the blood of Jesus. Okay, நான் படுக்கிறதுக்கு முன்ன அந்த தல்வணி மேலேயும் அந்த படுக்கிற இடத்துலையும் அதை சுத்திகரித்த பிறகு தான் நான் படுக்க முயற்சி எடுத்தேன். So I start to pray and do what's supposed to do and I sleep. I sleep. Okay, அதை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நான் படுத்தேன். Okay, and then it's not a deep sleep actually. I try to sleep and try to wake up in a few hours and then suddenly I fall into a very deep sleep. நான் அது ஆழமான தூக்கம் அல்ல, அது கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிக்கிற நேரம் தான், ஆனா திடீர்னு ஆழமான தூக்கத்துக்குள்ளே நான் கடந்து போனேன். And then in this the time that I never seen before in my life, that I got a vision. அந்த நேரத்துல வந்து நான் இதை பார்க்காத ஒரு காட்சி நான் பார்த்தேன். It's about rapture. அது எடுக்கப்படுவது குறித்தது. So the rapture, how to say, is like the vision is like a HD, is like full HD movie. Okay, full HD மாதிரி rapture சபை எடுக்கப்படுவதை அவர் பார்த்தாராம். But the rapture start on church first.
அந்த அந்த எடுக்கப்படுவது சபையில ஆரம்பிச்சதா. And then after the rapture, I see people running up and down. I see a beast coming out from the pit. ஓகே, அந்த 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 சபை எடுக்கிற பிறகு எல்லாரும் கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தாங்களா? அப்புறம் ஒரு மிருகம் உள்ள கீழே இருந்து ஏறி வந்ததா? பாதாளத்திலிருந்து. பீச். And then at the same time I saw even Christians who how to say, it's like going to church, like me, I can say me, I put an example, me, I'm going to church, they are left behind also. ஆனா கிறிஸ்தவங்களை நான் பார்த்தேன், ஏன் மாதிரின்னு சொல்லலாம், சர்ச்சுக்கு போறவங்க, ஆனா அவங்க எடுக்கப்படலையா. And then I saw people who mocking about second coming of Jesus, they also left behind. இயேசு திருப்பி வரத பத்தி பரிகாரமாக பேசினவங்களும் அவங்களும் தங்கி போயிட்டாங்களா. Christians who from Sunday school, from small until they grow up in the church, they also left behind. சண்டே ஸ்கூல்ல இருந்து சபையில வளர்ந்து வந்தவங்க பிள்ளை கிறிஸ்தவங்களும் அவங்களும் விட்டாங்களா. They, how to say, இயேசு வராரு ஒண்ணுமா வந்துகிட்டு இருக்காரு. It's like, like that. These people say Jesus is coming, still coming. Even I also already 26 years old, never come also. நானே 26 வயசு ஆயிருச்சு, இன்னும் வரலையே. Even I admit that I have the doubt. நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. வராரா? Where is he? Is he still coming? And then I see myself, I left behind. நான் பார்க்க நானே இங்க இந்த உலகத்தை தங்கிட்டேன். And then I saw people begging and crying, why you left me, Lord, why you leave me here and go. ரொம்ப பேர் கதறி கெஞ்சி கேக்குற, ஆண்டவரே ஏன் என்னை விட்டீங்கன்னு கேட்டாங்க. And then it's like, as I say, it's like a movie scene. And then another scene is not a scene, another vision, I say a great tribulation. அங்க அது ஒரு படக்காட்சி மாதிரி இருக்குது. அதுல இருந்து இன்னொரு இதை நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய உபத்திரம் நாட்கள்ல பார்க்கிறேன். I saw people trying to commit suicide. ஜனங்கள் சாவறதுக்கு விருப்பப்படுகிறாங்க. People jumping from 30-story high building, jumping in front of the train, they try to commit suicide but they cannot die. அவங்க 30வது மடியில இருந்து குதிச்சு கீழே விழுந்தாலும் அவங்களால சாக முடியல. அது ரெவெலேஷன் 9:6ல இருக்கிறது. They say death is no more. அந்த நேரத்துல மரணமே இல்ல. But the scene that I saw is like a gruesome, like body is splitting, brain is coming out. It's so gruesome scene for me. Okay, இந்த மாதிரி தான் மேல இருந்து கீழே விழுந்த பிறகு அவங்க உடம்பெல்லாம் நொறுங்கி போகுது, மூளையெல்லாம் வெளியே வருது, ஆனா சாக முடியல. And then I saw a concentration camp for Christians. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தேன், கிறிஸ்தவங்களுக்கு பிடிச்சி ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு கேம்ப் மாதிரி, அவருக்கே ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப், ஒதுக்கப்பட்ட ஒரு கேம்ப், ஒரு இடம் இருக்கிறது. That Christians, that camp was like in the World War II for the Jewish camp, but this is for the Christians. Okay, World War IIல உலக போர்ல இந்த ஜூதர்களுக்கு பிடிச்சி வச்சிருந்த அடக்கப்பட்ட இடம் போல இது கிறிஸ்தவங்களுக்காக. These Christians they don't want to receive the mark of the beast. இந்த கிறிஸ்தவங்கள் அந்த சாத்தானுடைய அந்த அடியாளம், அந்த 6:6ன்னு சொல்லி இருக்கல, அதை ஏத்துக்கொள்ளாதவங்க. They've been tortured. They've been tortured by these demons. Actually the demons already in this world when the great tribulation. Okay, அது என்ன நடக்குதுன்னா, பிசாசுகள் இந்த கிறிஸ்தவங்களை உபத்திரம் படுத்துகிறதை, இந்த பிசாசுகள் இந்த பூமியில இருக்குதுங்க. அந்த நேரத்துல கிறிஸ்தவங்களை உபத்திரப்படுத்துகிறதுங்களா. I saw like so many devices, like technological device, laser to cut the limbs, to cut the head in front of everybody. எல்லாரும் முன்னால சில லேசர் மாதிரி சில கருவிகள் இருக்கிறது. அந்த கருவிகள் அந்த காலை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, அந்த கருவிகள்லாம் அதை பார்த்தார். This device I saw in one movie. The movie name is Saw, SAW. So I don't know, do you watch the movie? அந்த ஒரு மூவி இருக்குடா, அது பேர் Saw, ரம்பம்னு ஒரு மூவி இருக்கு, அது அதுல இருக்குதா. That movie is like there's a part 1 until part 5. அது part 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்குதா. So that device I saw that in the
device in the movie, same here. They're using the device to torture the people. அதிலேயும் அந்த மூவிலையும் ஜனங்களை துன்பப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்களா? And then these some Christians, they was torturing, like the demon was torturing. Some Christians were watching them. They just raise up the hand. Some of them raise up the hand. Okay, இது அந்த துன்பப்படுத்துற நேரத்துல சில கிறிஸ்தவங்களை பார்க்குற நேரத்துல கைகளை தூக்குறாங்களா? It says, okay, I'm receiving the mark of the beast. இவங்க அந்த துன்பங்களை காரியங்களை பார்க்குற சமயத்தில் அவங்க சரி நான் அந்த மிருகத்தினுடைய அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். So they have been released from the camp. They can go buy, because without the mark of the beast you cannot buy anything, you cannot eat anything, you cannot do anything basically. So அந்த மிருகத்துடைய அடையாளம் இல்லாதபடி நீங்க அவங்க வாங்க முடியாது, விற்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த 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 அடையாளத்தை நான் எடுத்துக்கிறோம், அந்த மாக்கை எடுத்துக்கிறோம்னு ஒத்துக்கிறாங்களா சில கிறிஸ்தவங்கள்? So yes, many people in the great tribulation, they fail to not, they fail to, they cannot, it's unbearable, the torture is, they cannot take it anymore, so they receive the mark of the beast. So அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவங்கள் இந்த உபத்திரங்கள் அந்த துன்பங்களை தாங்க முடியாம அவங்களே விட்டு கிவ் அப் பண்ணிட்டு அந்த மாக்கை எடுக்கறாங்களா? Some Christian, they cannot, most of them, they cannot call the name Jesus Christ. சிலவங்க அநேகர்கள் இயேசுடைய பேரை உச்சரிக்க முடியலையா? Because they must call King of Christians, because you cannot mention the name Jesus Christ. Okay, கிறிஸ்தவருடைய ராஜான்னு சொல்லணுமா, ஆனா இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியாதா? Because you're making the demon upset. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து சொன்னா பிசாசுக்கு கோபம் வருதா? So that's the one of the vision I saw. அது ஒரு காட்சியை நான் பார்த்தேன். So the second vision, after that, the second vision I saw the second death, the lake of the fire. அப்புறம் அடுத்துக்கு பிறகு இரண்டாவது மரணத்தை குறித்து அந்த என்ன அக்கினி வாலைய மாற அந்த செகண்ட் டெத், இரண்டாவது மரணத்தை, அந்த காட்சியை நான் பார்த்தேன். It's like burning sulfur. The heat was different from the earth, like different, very different from the heat was different. கொதிச்சு எரிகிற கந்தகமுடைய இத நான் பார்த்தேன். I hear people screaming. I never heard that scream before. People was screaming until the voice are breaking up. The voice cord are breaking. ஜனங்கள் கதறி அவங்க அந்த மாதிரி கதறல் நான் கேட்டதில்ல. அவங்க தொண்டையை கிழிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தொண்டை கிழிகிற சமயத்துல அந்த மாதிரி சத்தமாக இருந்துச்சா. I saw big musician, celebrities, kids, even kids I saw in the hell. நான் பெரிய பாடல்கள், நல்ல செலிபிரிட்டியாக பெரிய பேர் வாங்கினவங்க, சின்ன பிள்ளைகளையும் நான் பார்த்தேன். I tried to talk to somebody, but there's nobody beside me. I tried to find who's beside me to talk, but there's nobody, because even I see the demon, the hell, I'm already afraid. நான் யாராச்சும் பேசலாம்னு நான் விரும்பினேன். அந்த பக்கத்துல பார்த்து யாரும் இல்லை, யார்கிட்ட பேச முடியல. அந்த சைத்தான் அந்த பிசாசுகளை பார்க்கறது, அதை பார்த்தாவே ஒரு நடுங்கம் வருகிறது. So I tried to wake up. I cannot wake up. நான் எந்திரிக்க முடியல. So I tried to ask. The demon, actually I never asked. The demon called me. This is your kingdom. You need to, you're going to belong here forever. அந்த சாத்தான் என்னை கூப்பிட்டு சொல்லுது, பிசாசு சொல்லுது, இதுதான் உன் ராஜ்யம், நீங்க தான் வர போற. And then I saw a very great bright light beside me. அப்புறம் நான் பக்கத்துல ஒரு வெளிச்சம் இருந்தது. That's with the wings. That's the angel. அங்க அது ரெக்கை இருந்தது. அது ஒரு தூதராக இருந்தது. So I asked, is a male angel actually. So I asked him, hey, what sin I do? Why I'm here? நான் அவரை பார்த்து நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஏன் இங்க இருக்கிறேன் நான் கேட்டேன். Will I be joining them? நான் அவங்களோட சேர்ந்துருவேனா? He said, yes, if you don't repent. நான் ஆமா, நீ மனம் திரும்பாம இருந்தா அவங்களோட தான் நீ சேர போற. So good. So I was, check yourself what you are doing in your life. அதனால அவர் என்ன பண்ணார்னா, அன்னைக்கு அந்த வாழ்க்கையில அவர் தொடர்ந்து சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு, வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னு. So it's already like almost 5 o'clock in the morning.
I start to realize, and I woke up from the slept. I slept, I woke up. அந்த நேரத்துல 5 மணி ஆச்சு விடிய காலையில. அப்ப நான் தெரிஞ்சு கொண்டு நான் எந்திரிச்சேன். So I was immediately I start to kneel down from the couch. There's a small office chair. I try, because full of CCTV. So I don't want people think why he kneeling down and pray, because people are watching from the CCTV. நான் வந்து உடனே அங்கே கீழே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண பார்க்குறேன். ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ளே நிறையா சிசிடிவிலாம் இருக்குது. அவங்களாம் என்ன யோசிப்பாங்க, நீ ஏன் கீழே முழங்கால் போட்டு நீ ஏன் ஜெபம் பண்ணுகிற? So I just sat on the office chair and started to pray. நான் அந்த நாற்காலியில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன். So in that night I was how to say, I was shivering. I was full of sweat. aircon is blowing. நான் நடுங்கிக்கிட்டு இருந்து உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. ஏர்கோனும் ப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில். And so second day, ரெண்டாவது நாள், so I ask God, what sin I'm doing, because it's not necessarily you need to commit a murder to go to hell, or you still go to hell. Even small sin, like how auntie said today, like an eagle eye, even small sin you can left over, you can left without rapture. அடுத்த நாள் ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன் உங்களுக்கு, அது சின்ன சின்ன பாவமாக இருந்தால் இன்னைக்கு அந்த கழுகுகளுடைய கண்கள் போல சின்ன காரியமாக இருந்தால், தேவனுக்கு பிடிக்காதது காரியமாக இருந்தால் அது தேவனுக்கு, அதையும் நம்ம சின்ன பாவமாக இருந்தாலும் நரகத்துக்கு தான் அனுப்ப போகுது நம்மளைய. So it says, go check your phone, go check your Netflix, what you are watching. நீ போய் உன் ஃபோனை பாரு, உன் நெட்ஃப்ளிக்ஸ்ல பாரு, நீ என்ன பார்க்குற. So you think where is it? Yeah. So I try to ask myself, I try to, like for a car you need to run a diagnostic, what's the problem inside the car in the ECU. So I try to do the diagnostic in my life. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காடியை வந்து எப்படி டயக்னோஸ்டிக் பண்ணி என்ன கெட்டு போயிருக்குன்னு பார்க்கறது போல என் வாழ்க்கையில் நான் அதை வந்து எனக்குள்ளே நான் சோதிச்சு பார்க்க ஆரம்பித்தேன். So what sin I'm doing, Lord, please reveal to me, please teach me what is behind all these things. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன பாவம் செய்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் என்ன செய்கிறேன் தவறாக. Like I said, I didn't commit a murder, I didn't doing all the big sin. நான் கொலைக்காரன் இல்லை, நான் ஒரு பெரிய பாவம் எதுவும் செய்யலை. So in the same time I saw another vision. அதுக்கு நேரத்தில் இன்னொரு தரிசனத்தை நான் பார்த்தேன். Somebody was talking to me again. இன்னொருத்தவர் யாரும் என்கிட்ட வந்து பேசினார். So in that vision I saw a TV, a big flat screen TV, like in my house. I can say it's my house. அவர் வீட்டில் ஒரு பெரிய டிவி இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃபிளாட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி டிவி அவர் வீட்டில் இருந்ததா. So I saw demons coming out from the TV. நான் என்ன பார்த்தேன், சைத்தானுகள் பிசாசுகள் டிவியிலிருந்து வெளியே வருகுதுங்க. And then I saw music that I'm hearing, because I love old rock music, heavy metal music. அப்புறம் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரு, அவர் சில மியூசிக்கெல்லாம் கேட்டவர், அந்த பழைய காலத்துடைய ஹெவி மெட்டல் மியூசிக் அதையும் நான் கேட்டவன் தான் ஒரு காலத்தில். ஈவன் ஐ லிசன் டு ஓகே, அந்த மாதிரி மியூசிக்லாம் கேட்டதுனால அதையும் தேவனுக்கு தவறுதலாக இருக்கு. What do you call ACDC and all that? ACDC, Beatles, Black Sabbath, Black Sabbath, Led Zeppelin, அதெல்லாம் Led Zeppelin. ஓகே, அதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு அந்த பாட்டு until now. until here, but it's just because I enjoy not the lyrics and the music, because the drum, basically all the acoustic music. அவருக்கு எதுக்காக இது கேட்குறாருன்னா, அந்த ட்ரம் எப்படி வாசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு அதை கேட்க விருப்பப்படுகிறாரா. So actually in my phone I got more than 2000 songs. என் ஃபோன்ல வந்து 2000 வேலை பாடல்கள் இருக்கிறது. And all the songs are worldly songs. எல்லாம் உலகத்துடைய பாடல்கள். I admit now. I admit. So ஒத்துக்கிறேன். So he said, you see what you are hearing. அந்த குரல் சொல்றது, நீ என்ன கேட்கிற.
what you are watching also. நீ என்ன பார்க்கிற? So and then I saw like devil saying, I have corrupt this world in every kind. நான் அப்புறம் அந்த சாத்தான் வந்து பிசாசு சொல்றா, இந்த உலகத்துல எல்லா வகையிலையும் அதை அழிச்சு போட்டேன், கொரப்ட் பண்ணிட்டேன். என்ன கொரப்ட்னா என்ன தமிழ்ல? கெடுத்துட்டேன். Is in the music, TV, program, media, even fashion, even food also. ஓகே, ப்ரோக்ராம், டிவி எல்லாம் ஃபேஷனும் ஃபுட்டும் சாப்பாடுலையும் உணர்வுகளையும் எல்லாத்தையும் கெடுத்துட்டாரா. ஓகே, let me write that. Right, then and then I saw, yes, and then I saw movies. These movies all I watched since I small. I grew up, I watched since this movie, and I'm very big fan of these movies. நான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே பார்த்துக்கிட்டு வரேன். இந்த படம்லாம் ரொம்ப ஆசை பார்க்கிறதுக்கு. I'm a big fan of Marvel, DC comic, okay, Godzilla, all these things. Okay. So X-Men, yeah, Marvel, basically all the Marvels and the DC comics. Okay. And so that's what God revealed me, Marvel, DC. So I was thinking, it's okay, what? It's okay. ஆண்டவர் இது என்ன சொல்றது, இது பரவாயில்லை தானே, இது பிரச்சனை இல்லை தானே. It's nothing, what? Just a cartoon. இது கார்ட்டூன் தானே. And then I saw all these movies, all I watch one, like I don't know other people watching, this is all like what I watch. நான் பார்த்ததே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். So in the Netflix there is one series called Sons of Anarchy. Sons of Anarchy னு Netflixல இருக்குதா. Basically that's a motorcycle biker gang. So one by one God was revealing what's the spirit behind the movie. Okay, and the Sons of Anarchy, anarchy அந்த வார்த்தை என்ன, முரட்டாட்டம் பண்ணுகிறவங்க, rebellious people. ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்க. அதுக்கு பின்னால அந்த மூவிகள், அந்த சீரிஸ் பின்னால ஆவிகள் இருக்கிறது. So I was trying to ask the Lord, please reveal me, please teach me what's the spirit behind it, because it looks all normal. It's a movie, right? Everybody watching. இது ஒரு மூவி தானே, எல்லாரும் தான் பார்க்கறாங்க, அதுக்கு பின்னால என்ன இருக்குது ஆண்டவரேன்னு நான் கேட்டேன். So every day God was teaching me new movies, what's behind the spirit behind it. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கத்து கொடுக்க, அந்த மூவில அந்த படத்துக்கு முன்னால என்ன ஆவிகள் இருக்கிறது. So basically the Sons of Anarchy, there's a 10 episode only. Sons of Anarchyல வந்து 10 எபிசோட் தான் இருக்குது. So God was teaching me each episode, in the 10 episode, each episode they are breaking 10 commandments. Okay, அந்த ஒவ்வொரு எபிசோட்ல 10 கட்டளைகளையும் உடைக்கிறாங்களா. They break all the 10 commandments. That's the hidden message in the series. அந்த சீரிஸ்ல வந்து அது தம் அறியாத அந்த காரியங்கள், அந்த 10 கட்டளைகள் 10 commandments பிரேக் பண்றாங்களா. Yes, so that's the spirit behind it. It says it's okay to murder, it's okay to have sex before marriage, all these things. Okay, எல்லாம் வந்து விபச்சாரம் செய்யறது, கொலை பண்ணுகிறது எல்லாமே ஓகே, இதெல்லாம் செய்யலாம்னு அதுல வந்து கத்து கொடுக்கறாங்க. So another movie is one of my favorite movie that I never miss is Transformers. Transformerன்னு அந்த மூவி, அதையும் நான் மிஸ் பண்ணதில்லை, மிஸ் பண்ண மாட்டேன். Even I watched Transformer in the IMAX theater in Singapore. சிங்கப்பூர்ல IMAX தியேட்டர்ல போய் Transformer பார்த்தேன். It's a very nice theater actually. நல்ல ஒரு தியேட்டர். So Transformers I watched 4 times, almost 5 times the same Transformers in that theater. அந்த தியேட்டர்ல 5 முறை அந்த படத்தை அதே இடத்துல அந்த Transformer நான் பார்த்தேன். Actually Transformer is a demon. The voice of Optimus Prime is a demon actually. Optimus Prime na ஒரு பிசாசுடைய குரல். So God was revealing me this director of this movie, they get idea from this Satan. அந்த டைரக்டருக்கு அதோட ஐடியா எங்க வந்து சாத்தான் இருந்தா அந்த ஐடியா வருதா. I really impressed to the director, besides the how to say, I really impressed the directors, not the actor. அவர் என்ன எதில் கவுக்கிறாருன்னா, அந்த டைரக்டர் எப்படி இந்த படத்தை செஞ்சாரு, ஆக்டர் இல்ல டைரக்டர் எப்படி இந்த ஐடியா கிடைச்சது. How they get this idea, like Michael Bay, Steven Spielberg, James Cameron, so many big directors. So I was asking how they get this idea.
நான் இந்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பேரு போட்ட ஃபிலிம் டைரக்டர் எப்படி இந்த ஐடியா கிடைக்குது? Basically, the ideas all coming from the devil. அந்த ஐடியா எல்லாம் சாத்தானிலிருந்து வருகிறது. So this is what God is teaching me. And then the next movie is Godzilla. அடுத்தது வந்து Godzilla. So basically Godzilla is talking about Revelation 13. ரெவலேஷன் 13, வெளிப்படுத்தல் 13ல Godzilla பத்தி தான் சொல்லப்படுகிறது. It's the beast from the sea. So கடல்ல இருந்து வருகிற அந்த மிருகம். So the storyline of Godzilla is from the Revelation of 13. ஓகே, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல தான் அந்த கதை அந்த அதுல இருந்து தான் வருது. So if you see the storyline, I'm not promoting this movie Godzilla what to go and watch. ப்ரோமோட் பண்ணல ஆனா So if you see the next chapter, the next Godzilla is coming, Godzilla going to fight a King Kong. ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து Godzilla வந்து கிங் காங்க தேட போறது. So King Kong basically is in the chapter 14, the beast from the land. ஓகே, கிங் காங் வந்து லேண்ட்ல உள்ள கதை. Sorry, chapter 14. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல உள்ளது. So this is what God is teaching me, like Marvel, Aquaman, SpongeBob SquarePants, Little Mermaid, all this cartoon all it's talking about city of Atlantis under the sea. அட்லாண்டிஸ்னு ஒரு நகரம் இருந்தது. அது தண்ணி கீழே உள்ளது. அந்த தண்ணி கீழே உள்ளது தான் இப்ப வெளியே அந்த காரியங்களை தான் எடுத்து இந்த மூவில இதெல்லாம் ஸ்பஞ்ச்பாப் ஸ்குவேர்பென்ஸ்ல எல்லாம் அதுல தான் இன்னசென்ட்டா இருந்தாலும் அது வந்து அந்த காரியங்களை உள்ளது. So what is going on is like these cartoons all they are worshipping the Poseidon, the god of Poseidon, the Greek god. Greek god Poseidon சேவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. So I got so many cartoons actually God has revealed me. So I just take one like what is the favorite cartoons அவர் பார்க்கிற கார்ட்டூன் அந்த கார்ட்டூன் ஆண்டவர் வெளிப்படுத்தா. ஆனா சிலதை தான் நான் எடுத்து சொல்லுகிறேன். The next cartoon is my all time favorite. I watch this cartoon since I small. ஓகே, இன்னொரு கார்ட்டூன் இருக்கு, சின்ன பிள்ளையிலேன்னு ரொம்ப ஆசையா விரும்பி பார்ப்பேன். This cartoon might be very innocent cartoon. It's called Jungle Book. ஜங்கல் புக்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது. ஒரு சும்மா சாதாரண மாதிரி இருக்கும். It's a very innocent boy in the jungle, but there's a very deep satanic message inside. ஒரு version Jungle Book. புதுசா உள்ளதுல பழைய காலத்துல உள்ளது. So the old version Jungle Book basically what God has revealed me, and I do some research on it, on this cartoon. நான் அந்த கார்ட்டூனை பத்தி நான் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். Basically in the Jungle Book the jungle symbolize Garden of Eden. அந்த காடு அந்த ஜங்கல்னா ஈடன் தோட்டத்து போல சொல்லுகிறது, காமிக்கிறது. There is a name, there's a one boy named called Mowgli inside the jungle. மோகலின்னு ஒரு பையன் இருக்கிறானா. He represent Adam actually. அவர் ஆதாம குறிக்கிறார். And there is a one snake. I don't know you watch Jungle Book or not. Then what the snake called Ka. என்ன பேரு? Ka. K-A-A. Ka. K-A-A. கான்னு ஒரு பாம்பு இருக்கா, சர்ப்பன் இருக்குதா? Yes. The serpent tried to hypnotize Mowgli. Hypnotize. ஓகே. ஹிப்னோடைஸ் பண்றது மோகலியை ஹிப்னோடைஸ் பண்றதுக்கு என்ன? மோகலியா? Mowgli. பார்த்ததே இல்லையானா? மோகலி அது எப்படியாச்சும் கவிக்க பார்க்கிறது. Actually this cartoon is 1967 or what came. 1967 உள்ள கார்ட்டூனா. So தோட்டத்துடைய அந்த சர்ப்பனாக இருக்கிறது. And then there's a one tiger named Sher Khan. Sher Khan ஒரு சிங்கம் இருக்கிறது. The tiger represent as a புலியா? புலி. Okay. So the tiger represents Satan that controls all the animal in the jungle. Okay, அந்த புலி வந்து எல்லா மிருகங்களையும் அதுக்குடைய கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. அங்க அந்த என்ன அது பேர் என்ன? Sher Khan. Sher Khan. Sher Khanக்கு. Yeah, because the next this one is like because Satan that control all the animals. Yes, so
But this one happened reversely, because in Garden of Eden, man made sin and God chased away from the Garden of Eden. But this one happened reverse. They stay in the jungle. ஓகே, முன்ன வந்து மனுஷன் பாவம் செஞ்சதுனால அந்த ஈதன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் துரத்தினாரு. ஆனா இது வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு வருது, எல்லாரும் அந்த தோட்டத்திலே தான் இருக்கிறாங்க. If you notice, all the animals are talking to each other, which happened in the jungle. Okay. I mean the Garden of Eden. அந்த ஈடன் தோட்டத்துல எல்லா மிருகங்களையும் பேச முடிந்தது. ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். அதே போலதான் இந்த ஜங்கல் புக்ல இந்த மிருகங்கள் ஒருத்தவங்களை பேசிக்கிறாங்களாம். Alright. And then there's a one very funny character, orangutan in the cartoon. அதுலயும் ஒரு orangutan இருக்கானா. His name is King Louis. King Louis அவர் பேரு. Louis ராஜா. Yes, King Louis. So if you saw the Jungle Book, there's a very famous song called I Want to Be Like You. ஒரு பாட்டு இருக்குதா, நான் உன் போல மாறணுமா, உன் போல இருக்கணுமா. Yes. So basically what the message is saying is the ape trying to be a human. ஓகே, குரங்கு வந்து மனுஷன் போல ஆகணும்னு விரும்பி இருக்குதா. So basically like God created us in their own image. நம்ம வந்து தேவனுடைய சாயலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். So that cartoon, that குரங்கு, I mean the monkey tried to become a human. அந்த குரங்கு மனிதனாக மாற விரும்பி இருக்கிறது. That's why the song name I Want to Be Like You, Man Cub. Man Cub, small, they call it Man Cub. Man Cubனு சொல்லி நான் மனிதன் போல, நான் உன் போல நான் மாறணுமே. So if you see this in the song, there's so many hidden satanic message. அந்த பாடலை நீங்க கேட்டீங்கன்னா சாத்தானுடைய மறைமுகமாக அநேகர்கள் காரியங்கள் இருக்குதா. And I don't know until I do my research and God revealed me all these things. நான் அதை வந்து பயிற்சி செய்யற சமயத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினார். So basically the orangutan stand in one leg with so many hands. அந்த orangutan ஒரு கால்ல நிக்கறான நிறைய கைகள் இருக்குதா. So it's saying about the Hindu goddess of Parvati. பார்வதியை பத்தி குறிக்குதா. So because why the jungle is in India. அந்த காடு எங்க இருக்குதா, இந்தியாவுல இருக்குதா. So because it's showing the hands of the Parvati, like the god of the Hindu. And then another sign it will show is number 10. இன்னொரு இது என்ன நம்ம பார்க்கிறோம்னா அந்த எண்ணிக்கை 10 is a sign of cloning. cloning-னா ஒரே மாதிரி ரெண்டு பொருள்களாக செய்யறது. Yes, it's where is it? So it's in the Revelation. For cloning, it's called, monkey always showed 10 sign for cloning. Why 10 beast kingdom in Revelation? Okay, அந்த 10 தலையுடைய பாம்பு, இந்த சர்ப்பங்கள், அந்த டிராகன் இருக்குல, அதுடைய க்ளோன் ஒரே இதுல 10 அதே மாதிரி. And then in the same time it saw if you notice the lyrics, it says you make a deal with me, you need to give me the red fire. என்னோட நீ ஒரு இது டீல் பண்ணு, எனக்கு அந்த அக்கினி சிவப்பு அந்த அக்கினியை கொடுக்கணும். Man's red fire, மனுஷனுடைய சிவப்பு அந்த அக்கினி. The man's red fire, it's symbolize of chakra. ஓகே, அந்த மனிதனுடைய சக்கரத்தை, அந்த உயிர் அதை கொடுக்கணும். is the matrix, soul. So ஆத்மான்னு சொல்லலாமா? ஆத்மா, matrix. So basically is in Exodus 34 verse 19. ஓகே, யாத்ராகமம் 34:19ல அது இருக்குதா அந்த காரியங்கள். ஓகே, Exodus 34:19. Yes. What the matrix is, it's referring to, it's Exodus 34 verse 19. Okay, all that open the womb are mine, and every male firstborn among your livestock, whether ox or sheep. Okay, talks about the matrix of one. Yes. Or a man, all that open the womb. Yes. Okay, right. So basically the what he's saying is, it's like the fallen angel, like angel and animal come together. Okay, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? மனிதர்களும் தேவ தூதர்களும் மனிதரோட சேர்ந்து உறவு வைத்து ராட்சகர்கள் பிறக்கிறத பத்தி அதை பத்தி சொல்லுகிறது. So this is what God have revealed me.
இதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. And we as children until now people was blind of this. நம்ம சின்ன பிள்ளையில இருந்து இது வரைக்கும் நம்ம கண் குருடுதனமாக இருந்திருக்கிறோம். And I saw Frozen, the famous movie Frozen cartoon. Frozen அந்த கார்ட்டூன் அந்த மூவியை நான் பார்த்தேன். That's a witchcraft actually. அதுல வந்து witchcraft இருக்குது, நிறைய செய்வனை காரியங்கள். Yes. And then the games that I love to play. நான் விளையாட எனக்கு விரும்ப பண்ணது அந்த கேம்ஸ் நிறைய இருந்தது. This game was number 1 in PS4. It's called God of War. God of War அந்த கேம் இருக்கிறது, நம்பர் 1 இருந்ததா? Because everybody was how to say, it's like how to, they was focus. Don't say focus. It's everybody was playing this game. Possess, yeah, possess. எல்லாரும் possess பண்ண மாதிரி பிடிப்பட்டது போல கைதி போல அத விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. This game assemble of the giants. அது வந்து giants ராட்சகர்களை குறிக்கிறது. And then another game was my favorite game, Call of Duty. Call of Duty. Call of Duty. Okay. So this one showing of the world is ending, World War 3. World War 3 குறித்து உலகம் முடியிறது காட்சிங்க இருக்குதா? If you notice, Call of Duty now is already in the mobile, PC, in so many devices now you can play Call of Duty. Call of Duty அந்த கேம் எங்க போனாலும் எதிலும் விளையாடலாமா? So basically what it's doing is it's training psychologically, it's training kids to use guns, to use grenade guns, everything. இது என்ன செய்யுதுன்னா பிள்ளைகளுக்கு தன் அறியாமவே கன்ஸ் கிரேனேட்ஸ் இந்த சாவடிக்கிற பொருள்களை எப்படி பயன்படுத்தணும்னு கத்து கொடுக்கறாங்க. So basically if you go and ask people who play Call of Duty, they know how to pull the trigger, how to change magazine, all these things they know. Okay, Call of Duty கேம் விளையாடுறவங்களுக்கு எப்படி கன்னை கையில கொடுத்தாவே அதை எப்படி பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியும். And I was one of the big addiction in Call of Duty. நான் அதுல வந்து ஒரு அடிக்ஷனாக இருந்தது எனக்கு Call of Dutyல. So yeah, this is what God was revealing me. This is what you was doing because you are blindly you was basically you are a slave for devil. ஓகே, ஆண்டவர் இதுதான் என்ன வெளிப்படுத்தி சொன்னா நீ வந்து அதுக்கு நீ அடிமையாக இருக்கிறீர். And then talking about music பத்தி சொன்னா said basically music, different band have the different spirit. ஓகே, வேற பேண்ட் என்னென்ன பேண்ட் இருந்தாலும் வேற ஆவிகள் இருக்குது. Some band they saying there's no heaven and hell. சில பாடல்கள் இருக்கு, பரலோகமும் இல்ல நரகமும் இல்ல. Some music like Black Sabbath, Black Wheels, all. So sometimes they scream in a pitch which is they possess the devil inside. அவங்க சில பாடல்கள் கத்தி கதறாங்களா, தொண்டையை கிழிச்சு கதறது. what does it mean? Exorcism. ஓகே, பிசாசு புடிச்சு கதறாங்களா, அதே போல கதறாங்களா அந்த பாட்டுல. This is what you are hearing, God says. இதுதான் நீ கேக்குற. And then ஆண்டவர் சொன்னார், without realizing, sometimes I sing these songs. நான் அறியாமவே இந்த பாடலை நான் பாடுவேன். So as I say, without realizing, basically I'm telling, hail Satan, you are my king. நான் அறியாமவே சாத்தானே நீ தான் என்னுடைய ராஜா புகழ்றேன் சாத்தானே. So in that music I saw what this head of lamb, head of a goat with sitting down with a hand. Behemoth. Yes. நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு ஆடு, பெரிய கொம்பு வச்சிருந்த ஆடு கீழே உட்கார்ந்து இருக்குது. அது சாத்தானுடைய அடையாளம், பெஹெமோத்னு அதோடைய அடையாளம். These musics all they worshiping this behemoth. இந்த பாடல்களை பாடுறவங்க, இந்த மியூசிஷியன்லாம் இந்த பெஹெமோத்தை சேவிக்கிறவங்க. So this is what you are hearing, this is what you are singing, God have revealed me. இதுதான் நீ கேக்குற, இதுதான் நீ பாடுற, ஆண்டவர் என்று சொன்னார். So but I was like thinking it's okay, but it's just music, it's nothing. பரவாயில்லையே, இது சும்மா ஒரு பாடல், மியூசிக் தானே. Another song, one of my favorite artists I can say is Bruno Mars. Bruno Marsனு ஒரு ஆர்டிஸ்ட், அவரையும் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர். So what's the devil, what spirit is behind his lyrics and song is like basically it's okay to have sex before marriage. ஓகே, அந்த புரூனோ மார்ஸுடைய பாடல்ல நீ வந்து கல்யாணம் பண்ணாம உறவு வைக்கலாம்னு அந்த பாடல்ல இருக்குது.
And I don't know I can say this word or not. It says spirit of addiction of how to say masturbation. ஓகே, இது மாஸ்டர்பேஷன் இருக்கிறது. அதில் வந்து அந்த அதோடைய ஆவி அது பின்னால இருக்குதா, அதெல்லாம் சம் சுயத்தை என்ன பண்ற, சுயத்தை ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறது, சுய இச்சையை body. சுய இச்சையை இது பண்றது. So this is what you are hearing blindly without knowing what's the spirit behind it. அதுதான் சிலவங்க வந்து அறியாமவே அதை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. And I saw big artists like I'm as I told you this all these songs hearing, God revealed me they are doing some kind of sacrifice with the baby. ஓகே, இந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பிள்ளைகளை எடுத்து பலிகள் செலுத்துறாங்களா இவங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தினார். To get more views, to get rich, to become more famous and fame. இவங்க வந்து இதை ஏன் செய்யறாங்கன்னா அவங்களோட பாடலுக்கு இன்னும் அனைவரும் வந்து பார்த்து இன்னும் அவங்களோட பேர் ரொம்ப புகழப்படுவதற்காகவே பிள்ளைகளை பலியாகவே செலுத்துறாங்களா. So at the same time God says, you see the children in the hell because they're watching all these cartoons. நரகத்துல இந்த பிள்ளைகள் இருக்கிற காரணம் இந்த கார்ட்டூன் எல்லாம் பார்க்கிறதுனால. Yes, it's a real, hell is real. நரகம் உண்மை. I'm telling you now. Because once upon a time I have the doubt, is it there is heaven or hell? நான் ஒரு காலத்துல நான் சந்தேகத்துல இருந்தேன், நரகம் இருக்குதா பரலோகம் இருக்குதா. Really there's a rapture or not? I was have a doubt. நான் கேலிக்குறியுடன் எடுக்கப்படுவது இருக்குதா. But now there is a hell, there is a rapture. It's coming and it's now we are in a state of emergency actually. Okay, நம்ம அந்த rapture வருது, கிட்ட வந்துருச்சு. நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி எச்சரிக்கையான ஒரு நேரத்துல இருக்கிறோம். Maybe tomorrow, நாளைக்கு இருக்கலாம். Maybe 1 year, 1 week. ஒரு வாரம் இருக்கலாம். Maybe 10 years to come. 10 வருஷத்துக்குள்ள இருக்கலாம். Rapture. அந்த எடுக்கப்படுகிறது. But God said I'm coming like a thief. நான் ஒரு திருடன் போல வரேன்னு ஆண்டவர் என்று சொன்னார். You be ready. நீ ஆயத்தமாக இரு. Because I love you. I love you so much. நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். That's why I show you all this vision. இதனால தான் உனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துகிறேன். So immediately I delete all my 2000 songs in my phone. I delete everything. 2000 பாடல்களும் போன்ல இருந்து எல்லாத்தையும் delete பண்ணிட்டேன் உடனே. So I immediately repent. உடனே நான் மனம் திரும்பினேன். Whatever sin I have done or whatever பாவம் செஞ்சிருக்கேனா, whatever curse on me, என்ன சாபங்கள் என் மேல இருந்தாலும். And one more thing I saw, I forget to tell this. இன்னொரு காரியத்தை பார்த்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன். While hearing these songs, these worldly songs, இந்த பாடல்கள் கேட்கிற சமயத்துல I saw devil vomiting on me. ஒரு வாந்தி எடுக்கிற ஒரு பிசாசு என் மேல பார்த்தேன். That's a curse actually. அது ஒரு சாபம். God has revealed me that also. அதையும் ஆண்டவர் என்று சொன்னார். So what basically God has said me, you start to kneel down and pray every single day. ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண, ஒவ்வொரு நாளும் ask for my mercy. என்னுடைய இரக்கத்தை கேளு. Because without me you cannot enter to the holy place. நான் இல்லாம அந்த பரிசுத்த உள்ளத்துக்கு நீ வர முடியாது. God is seeking even it might be very small sin or big sin, doesn't matter small sin or big sin. பெரிய பாவமா சின்ன பாவமா, if you have a sin you cannot enter the holiness. அந்த பாவம் இருந்தா அந்த பரிசுத்தத்துக்குள்ள நீ வர முடியாது. So you are left behind also. நீ அதுல இருந்து தங்கி போயிடுவே. As I told, like I left behind, so I was shivering and trembling. I repent myself. நான் அதை கேட்டோன்னே நானும் விட்டுப்பட்டுருவேன்னு கேட்ட பிறகு நான் நடுங்கி நான் ஆண்டவர்ட்ட மனம் திரும்பினேன். So I asked God, we are living in this world without music, without hearing all these things, how are you going to live? Like, without watching TV or cartoons, how are you going to live holy life? கேட்ட ஆண்டவர், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், இந்த மியூசிக் கேட்காம, கார்ட்டூன் பார்க்க முடியாம, டிவி பார்க்க முடியாம எப்படி இருக்க போறோம்னு ஆண்டவர்ட்ட கேட்டேன். Say, take heart, I overcome this world. அவர் என்று சொன்னாரு, நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். So திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன். So live like how I live, holy. நான் எப்படி நான் வாழ்ந்தேனோ பரிசுத்தமாகவே நீ அப்படி வாழ்ந்து கொள்.
it's okay if you never watch TV or listen to music, but day and night meditate in my words and read my words and pray every day. நீ ஜெபம் நீ டிவி பார்க்காம இருந்தாலும் பாடல் கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, என் வார்த்தை மேல தியானித்து கொண்டு இரவும் பகலும் தியானித்து கொண்டு நீ இருன்னு ஆண்டவர் சொன்னாரு. Why? Because it's opened my spiritual eyes to, whenever I saw a movie, it can identify is it is a sinister movie or something else, some other movie. இப்ப ஆண்டவர் அவருக்கு அந்த பகுத்தறிவு கொடுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு படத்தை பார்த்தா அந்த படத்தின் பின்னணி என்ன இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிக்க முடியுதா? அது ஒரு gift. The spiritual hearing, I can hear things. இப்ப ஆவியிலும் சில காரியங்கள் நான் கேட்க முடியுது. இப்ப so it's okay if it's better to don't watch TV, because TV it belongs to Satan actually. Okay, டிவி பார்க்காம இருக்குது நல்லது, ஆனா சைத்தானுடையது தான். But there is some nice program to watch, you can watch. அது நல்ல புரோகிராமும் இருக்குது, அதை பார்க்கலாம். So yeah, that's the thing. I downloaded some gospel song to hear, gospel song கேட்டு நான் டவுன்லோட் பண்ணேன் and try to hear all this gospel song. Okay, அந்த gospel song கேட்க விருப்பப்படுகிறேன். Because why? Because while in the ship, early morning I wake up, I have a very nice speaker. I blast the music to wake up, to give me like samangad, like that. அவர் இந்த கப்பல்ல வேலை செய்யறதா காலையில எழும்புறதுக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்குதா, அந்த ஸ்பீக்கர் பிளாஸ்ட் பண்ணுமா அவர் நல்லா எந்திரிக்கிறதுக்கு. But actually there's all the worldly songs. அதெல்லாம் உலகம் பாடலாம். So it give me like a boost. If you notice, like my how to say, my cabin mate, he's a good singer. He's a good singer. He have a very M system to give a karaoke, to do karaoke. அவர் ரூம்மேட் நல்ல பாடுறவராக இருக்கிறாரு. ஒரு நல்ல karaoke சிஸ்டமும் இருக்குதா. He's a Ukrainian guy. யுக்ரைனியன் உள்ளவர். So basically sometimes he will be in underwear singing in the song hall. சில நேரத்துல அவர் வெறும் உள்ளுசுல்வார போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பானா. So I said, Lord, okay, if I go back to ship, how are I going to overcome all this temptation? நான் ஆண்டவரே நான் திருப்பி அந்த கப்பலுக்கு போயிட்டேன்னா இந்த சோதனையெல்லாம் நான் எப்படி overcome these things? நீ இதெல்லாம் எப்படி ஜெயம் கொள்றதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Then God said, don't worry, I'm with you. ஆண்டவர் என்ன சொன்னா, நீ கவலைப்படாத, உன்னோட நான் இருக்கிறேன். So I told God, I want to surrender. If I can, I'm willing to give up my job. நான் ஆண்டவர்கிட்ட நான் சரணடைகிறேன். ஆண்டவரே, உங்க விருப்பம் இருந்தா இந்த வேலையும் விட்டு விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். I 100% want to follow you, like what in Matthew says, like you need to be yourself and pick up the cross and follow me. மேத்யூல சொன்னதுபடி ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு சிலுவையை தூக்கி சுமந்து உங்க பின்னால வர நான் விருப்பப்படுகிறேன். Yes, there is a trial in this world, there is a suffering in this world. இந்த உலகத்துல துன்பங்கள் துயரங்கள் இருக்குது தான். But God has planned for us. I mean, he will help us in all these things. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறார். So that's the thing, that's the vision, the understanding that I have. God have taught me in all these things. Amen. இதுதான் அந்த காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு, எனக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. So praise the Lord. Amen. கையை in the mighty name of Jesus, we have as a church bring the presence of God and the blood of Jesus to protect him, Father, from any onslaught of Satan that will come because he has testified of your goodness, O God. In Jesus' name, we speak protection over him right now. இயேசுவின் நாமத்தினால இவர் மேல எந்த ஒரு தேவையில்லாத காரியங்கள், பிசாசுடைய காரியங்கள், இந்த சாட்சி கொடுத்ததுனால எந்த ஒரு தாக்குதல் வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இவரை காத்து கொண்டு வழி நடத்தி வருவதற்காகவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.